வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற சுனில் வேக்ஸ் மியூசியமுக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கே பிரபலங்களான நிறைய பேரோட சிலைகள் மாதிரி வேக்ஸ்லேயே செஞ்சு வச்சுருக்காங்க. ஒரிஜினலாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இவர் தான் சுனிலுங்க. இவர் செஞ்ச அந்த வேக்ஸ் ஐட்டு தான் உள்ளே வச்சுருக்காங்க எல்லாமே. முன்னாடி இந்த மாதிரி லிஸ்ட்டு இருக்கும், யார் யாரோட சிலைகள்லாம் உள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு. அது தான் உள்ளே இருக்கும். வாங்க, உள்ளே இருக்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டிடுறேன். வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உனக்கு தர்றது இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். காஃபி யாருக்கா? காஃபி இது சாய்பாபா. உண்மையாகவே ஏறப்படுறதுக்கு மாதிரி இருக்கு. சாய்பாபா பாருங்க, அப்படி உண்மையாவே படுத்திருக்கிற மாதிரி. உண்மையா படுத்துதான் எப்படின்னா இங்க பாருங்க, பிரகாஷ்ராஜ் கூட இன்னொரு பிரகாஷ்ராஜ் கூட நிக்கிறாரு. ஆனா கொஞ்சம் ஹைட்டு தான் கம்மியா இருக்காரு. ரெண்டாவது பிரகாஷ்ராஜ் கூட இருக்காரு, நான் ஹைட் கம்மியா இருக்காரு கொஞ்சம். இங்க பாருங்க, ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர். சொல்லுங்க. சொல்லுங்க. மன்னத் பத்மநாபன். அவர் மன்னர் பத்மநாபன். மன்னத் பத்மநாபன். இவர் வருங்க நாராயண குருதேவன். அவங்களாம் இப்படிதான் இருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம. உண்மையாவே வருங்க, அப்படியே ஒரு நெஜ மனுஷன் அப்படியே உட்காந்த மாதிரி. எல்லாமே தத்ரூபம் பண்ணிருக்காங்க. இல்ல விரல் முதற்கொண்டு பாருங்க அப்படியே. ஓ ஃப்ரெண்ட்ஸ், ஓ போறது ஃபேஸ் வரைக்கும் பாருங்க, அப்படியே ரியலாவே இருக்குது. அவருடைய காஸ்டியூமு எல்லாமே ரியலா கொடுத்துருக்காங்க. ஓமன் சாண்டி. அங்க பாருங்க, பல்லு முதல் கொண்டு உண்மை ரியலா, அப்படி ரியலா இருக்குது. ஒரு பேனா வேற, ஒரிஜினல் பேனா கொடுத்துருக்காங்க கையில. முடியெல்லாம் பாருங்க, அப்படியே நேச்சரா இருக்குது. முடி உண்மையிலே முடி இருக்கிற மாதிரி. ட்ரெஸ்ஸிங்ஸ் டாக்டர் அம்பேத்கர். அம்பேத்கர் இப்படி இருந்தாங்க, நான் இங்க பார்த்தா தெரிஞ்சுக்கிறேன் இப்படியே இருந்தாருன்னு சொல்லிட்டு. கையில அதே மாதிரி சட்ட புத்தகம், ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாமே பக்காவா பண்ணிருக்காங்க. ராஜா ரவிவர்மா வருங்க, அவர் இப்படிதான் இருந்தாராமா. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ரவீந்திரநாத் தாகூர், அது யாருக்கா தெரியுமா எப்படி இருந்தாருன்னு? இவங்க எல்லாமே ஒவ்வொன்றும் இன்ச்சு பை இன்ச்சா மெஷர்மெண்ட் எடுத்து தான் பண்ணிருக்காங்க எல்லாமே. ரவீந்திரநாத் தாகூர். பலராம வருமா.
ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஜஸ்டிஸ் வி.ஆர். கிருஷ்ணா ஐயர். தாதா சாஹிப் பாலேக் வாழ்க்கை இதெல்லாம் பார்த்துங்க. இப்படித்தான் இருந்திருக்காங்க இவங்க. அதெல்லாம் மெஷர்மெண்ட் அக்யூரேட்டாக எடுத்து எல்லாம் செஞ்சுருக்காங்க. நான்லாம் இப்படி போட்டோவில் பார்த்தோட சரி, இவங்க எல்லாம் நேரில் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்குது. இன்னசென்ட். முகமது பின் ரஷீத் அல் மக்தம், வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். கண்ணாடி எல்லாம் ஒரிஜினல் கண்ணாடியே போட்டிருக்காங்க. இருந்தாலும் அந்த இடத்துல ஃபிட் ஆகணும் இல்லையா? ஃபிட் ஆகணும், அப்பதான் சரியா இருக்கும் அந்த கண்ணாடி. இங்க பாருங்க, பாகுபலி. போட்டோ தானே, அது மாதிரி இருக்க மாத்தியா? அது கோழி, கோழி கட்டுறோம் பாருங்க. இந்த கோழி, விராட் கோலி. பாருங்க, டியாகோ மரடோனா. ஃபுட்பால் கையில, வாலிபால், ஃபுட்பால், வாலிபால் தான் சல்மான் கான். கரீனா கபூர் பாத்தீங்களா? ஏதோ உண்மையாவே கரீனா கபூர் வந்து உட்காந்துக்கு இருக்கு. கரீனா கபூர் உண்மையாவே உட்காந்துக்கு மாதிரி இருக்கு. தொடக்கூடாது. ராணா, ராணா பாருங்க. அதான் ராணா வந்து இங்கிருந்து பாகுபலி முறைச்சு பார்த்துக்காருங்க. இங்கிருந்து ராணா பாகுபலி முறைச்சு பார்த்துக்காரு. அந்த ட்ரெஸ்ன்னா ஒரு ட்ரெஸ்ஸுக்கு ஏத்த மாதிரி உள்ள உடம்பு செஞ்சிருக்காங்க. அடுத்து ஜெயன். அடிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. வெங்கடேஷ். இவங்க எப்படி இல்ல மெஷர்மெண்ட் எடுத்து செய்யறாங்க பாத்தீங்களா? ஃபேஸ் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி செய்யறாங்க. இவரு தாங்க சுனில். வெங்கடேஷ் நரேந்திர மோடிஜிக்கே மெஷர்மெண்ட் எடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, மலையாளம் சூப்பர் ஸ்டார் மம்முட்டி. கபாலி, கபாலி இங்க பாரு, கபாலி. உண்மையான கபாலி கூட நிக்கிற மாதிரி இருக்கு. மோகன்லால் எப்படி ஸ்டைலுக்கு வந்து பாத்தீங்களா? பேஸ்ல எல்லாமே அப்படி பக்காவா அக்யூரேட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க.
ஏபிஜே அப்துல் கலாம் சார். அதாவதுங்க வேக்ஸை வந்து நீங்கள் தொட்டு பார்க்கக்கூடாது, பக்கத்தில் நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம், வீடியோலாம் எடுத்துக்கலாம், இங்கே பர்மிஷன் இருக்குது. ஏன் தொட்டு பார்க்கக்கூடாதுன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கிறாங்க. ஒவ்வொரு வேக்ஸ் செய்யறதுக்கும் இவங்களுக்கு எத்தனை வருஷம் ஆகுதுன்னு நிறைய ரொம்ப வருஷம் ஆகிருக்குது. அதான் ட்ரை பண்ணியிருக்காங்க. நான் என்னால் சொல்ல முடியல. உண்மையிலே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கிறனால தான் வந்து அவங்க டைம் எடுத்துக்காங்க. நம்ம அதனால தான் இன்னும் மறுபடியும் இந்த மாதிரி மறுபடியும் அவங்களால செய்ய முடியுமா எனக்கு தெரியல. அப்துல் கலாம் சார்லாம் இந்த மாதிரி இருந்தாலும் சரி எனக்கு இப்போ தெரியும். இங்க பாருங்க, எம்ஜி ராமச்சந்திரன், ஜெயலலிதா. அவங்க ஸ்டைலே அந்த ரெட்டையில காட்டுறதா. இங்க உண்மையிலே யாரும் நிக்கிறாங்கன்னு நினைச்சாங்க. கொடியேறி பாலகிருஷ்ணன். இவரு இங்க யாரு? விஎஸ் அச்சுதானந்தன். இதெல்லாம் பத்திரிக்கையில் இந்த குமுதம் புக்கில் வந்தது. இந்த மாதிரி வேக்ஸு தான் உள்ளே இருக்குது பாருங்கள். இந்த மொழியில் வேக்ஸு தான் பாருங்கள். உண்மையான ரஜினிகாந்த் மாதிரி இதெல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம உள்ளே போய் பார்த்துக்கலாம். ஓகே நண்பர்களே, வீடியோ பார்த்து ரசிச்சிருப்பீங்க. நேர்லேயும் போய் பார்த்து எல்லாம் ரசிங்க. தேங்க்யூ.